நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். அபி சொன்னதை ராகு யோசிச்சு பார்க்குறாங்க. அபி உங்களை நான் சந்தேகப்பட மாட்டேன்னு அவ சொல்றானா. அவ என்ன எந்த இடத்துல வச்சிருக்கா, அதே மாதிரி தானே நானும் அவளை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. யாரோ சொன்னாங்க, நான் கண்ணில் பார்த்தாலும் அபியோட கேரக்டர் இப்போ வரைக்கும் அப்படி இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் அவளை சந்தேகப்பட்டது என்னுடைய தப்புன்னு எனக்கு தோணுது. நான் அபியை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் முரளிகிருஷ்ணா மேலேயும் தப்பு இருக்கலாம் இல்ல, எல்லாமே அபிக்கு அகேன்ஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்கலாமோ நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளுடைய அபியை நினைச்சு ராகவ் இப்போ ராகவ் முடிவு பண்றாங்க, என்ன ஆனாலும் சரி முரளிகிருஷ்ணா தான் தப்பு பண்ணிருப்பான், அபி தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. நான் இனி எக்காரணத்து கொண்டு நான் அபியை சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு ராகவ் அவங்களுடைய தப்பை உணர்றாங்க. அப்ப கரெக்டா அங்க அபி வராங்க. அபி, நான் உன் கையால சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு பிடிச்ச சாப்பாடு எதுன்னு தெரிஞ்சு அதை நீ செஞ்சுட்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் செய்யணும், என்னால் செய்ய முடியாது, ப்ளீஸ் அபி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்கா, நீ போயிட்டு நம்மளுடைய ஆஃபீஸ்லேயே இருக்கல கிச்சன், அதில் சமைச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. உடனே 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராகவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அபி சொல்கிறாங்க. உடனே ராகவ் கேட்குறாங்க, எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது, எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு என்ன பிடிக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ராகவ் அபி மேலே ரொம்பவே கேர் பண்ணுறாங்க. ஆனால் இது அப்படியே நிலைக்குமா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.